உங்க கண்ணுக்கு முன்னாடியே உங்க காடு இருக்கும். ஆனா உங்களால புழங்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா புதர் மண்டி கட்டாந்தரையா மாறும். அத பார்த்து பார்த்து நீயும் உங்க அப்பாவும் நொந்து போவீங்க. உங்க அம்மாவோட சமாதிக்கும் போக முடியாது. தூரத்துல இருந்து பாத்துக்க வேண்டியதுதான். நீ தைரியமா 10 வருஷம் ஆனாலும் ஆகட்டும்னு கோர்ட்டு படி ஏறி இறங்குவ. ஆனா உன் அப்பா அவரால உங்க காட்டுல காலடி எடுத்து வைக்காம 10 நாள் தாங்க முடியுமா? உன்ன மாதிரி எதையும் தாங்கும் இதயம் அவருக்கு இருக்கா? அது ஏற்கனவே பஞ்சர் ஒட்டின இதயம் வேற. பொசுக்குன்னு புட்டுக்குச்சுன்னா ஐயோ, நினைக்கவே கஷ்டமா இருக்கு. மாவட்ட செயலாளர் பதவியில இருந்து என்னை இறக்கி டம்மியாக்கி உட்கார வைக்கிறேன்னு சொன்னல. இப்போ அதே பதவிய வச்சு என்னால என்னெல்லாம் பண்ண முடியும்னு உனக்கு காட்டுறேன். இவ்ளோ சொல்ற, அமைதியாவே நிக்கிற. வேற ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. புரிஞ்சுக்கிட்டா சரி. இப்ப உன் அப்பா உசுர காப்பாத்தணும்னா நான் சொல்றத கேட்கறது மட்டும்தான் உனக்கு இருக்கிற ஒரே வழி. நீ என்கிட்ட விட்ட சவால்ல என்னைக்குமே ஜெயிக்க முடியாதுங்கிறது தான் யதார்த்தம். அத புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கு மரியாதையா நீயா ஏதாவது பிரச்சனை பண்ணி கதிரோட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு டேராவை தூக்கிட்டு கிளம்பிடு. ஊருக்குள்ள எங்க பேர் கெடாத அளவுக்கு நீ சொல்ற காரணம் இருக்கணும். அப்படி நீ பண்ணா அறுவடையும் பண்ணிக்கலாம், அம்மா சமாதிக்கும் போகலாம். உனக்கு 1 வாரம் டைம் தரேன். அதுக்குள்ள யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடு. நாளைக்கு உங்க அம்மாவோட தவசம் வேற இருக்கு. அதையும் யோசிச்சு முடிவெடு. வரட்டா?